கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஒரு குறிப்பிட்ட வயசில் நம்மளை யாராவது நேசிக்க மாட்டார்களா? நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டார்களா? நாம் இவ்வளோ கருப்பாக இருக்கோமே, நமக்கு கால் இல்லையே, நாம் ஊனமுட்டவர்களாக இருக்கிறோமே, கண்ணு தெரியலையே, நமக்கு குரல் சரியில்லையே, நம்ம முகம் இப்படியாக இருக்கிறதே. அதாவது அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அந்த யாராவது நம்மளை நேசிக்க மாட்டார்களா, நம்ம மீது அன்பு செலுத்த மாட்டார்களா என்று நாம் ஏங்குவது உண்டு இல்லையா? ஆனால் இங்கே இயேசு எல்லாருமே நேசிக்கிறார். அவருக்கு இன்னார் தான் நேசிப்பேன் என்று இல்லை. அவர் முடவர்களையும் நேசிப்பார், கற்பர்கள், வெள்ளையர்கள், யாராக இருந்தாலும் குஷ்டரோகியை கூட அவர் தொட்டு சுகமாக்குகிறார். அவர் எவ்வளோ நேசித்தால் அவர்களை வியாதிகளை குணமாக்குற தேவனாக இருக்கிறார். இவருடைய அன்புக்கு அளவே இல்லைங்க. அதனால்தான் நம்ம அப்படியெல்லாம் ஏங்குறோம்ல, ஒரு மனுஷனை பார்த்து ஏங்குறோம், இப்படிலாம் செய்ய மாட்டார்களா? ஆனால் இவங்கெல்லாம் நம்மளை நேசிக்கிறது இல்லையே. சொந்த பந்தம் ஏன் இப்பொழுது அம்மா அப்பாவே நம்மளை வெறுக்கிறார்கள், உற்றார் உறவினர்கள், கூட பிறந்த அக்கா தம்பி எல்லாருமே வெறுக்கிறாங்க. ஏன்னா இது கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் என்று சொல்வதனால அப்படியா இருக்குமா அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் ஒரு நேரத்தில் நான் யோசிப்பது உண்டு. வேதத்தில் சொன்னது போலவே இப்படி இருக்கிறார்களோ அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். ஆனால் இப்போ ஆண்டவர் நம்மளை அன்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நம்முடைய தேவன். அவர் இப்பொழுதும் நம்மை நேசிக்கிறார். நான் உன்னை நேசிக்கிறேன், என் பிரியமே, என் ரூபவதியை எழுந்து வா என்று ஆண்டவர் நம்மளை அன்போடு அழைக்கிறார். நீங்கள் அவரை கிட்ட போங்க, அவரை அணைத்து கொள்ளுங்க, அவர் அண்டையிலே இருங்க. சரிங்களா? அவர் உங்களை வழிநடத்துவார். நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. சரிங்களா? தேங்க்யூ.